நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். கூடங்குளம் அணு உலையில் அடுத்த மாதம் முதல் மீண்டும் மின் உற்பத்தி தொடங்கும் என்று அணுசக்தித்துறை அமைச்சர் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். 2 தினங்களுக்கு முன்பாக தமிழக அரசு சார்பில் விரைவில் கூடங்குளத்தில் மின் உற்பத்தி தொடங்கப்பட வேண்டும், 2வது அணு உலையின் செயல்பாட்டை விரைவுபடுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. அப்படி ஒரு சூழலில் இன்றைக்கு அதிமுகவின் மாநிலங்களவை உறுப்பினர் எழுப்பிய கேள்விக்கு மத்திய அமைச்சரின் பதிலாக இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. கடந்த 6 மாதங்களாக பணிகளை துவங்காமல் இருந்த கூடங்குளம் அணு உலை அடுத்த மாதம் பணிகளை தொடங்கும் என்கிற செய்தி ஒரு பக்கம் இருக்க, இது போன்ற 6 மாத கால தாமதம் ஏன் என்ற கேள்வியும் எழுப்பப்படாமல் இல்லை. இதுவரை கூடங்குளத்தில் மின் உற்பத்தி தொடங்கப்பட்ட நாள் முதல் எவ்வளவு தூரம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு விநியோகிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்த தெளிவான ஒரு அறிவிப்பு கூடங்குளம் அணு உலை நிர்வாகத்திடமிருந்து வரவில்லை என்கிற குற்றச்சாட்டும் இருக்கிறது. இல்லை, இத்தனை மில்லியன் யூனிட்டுகள் உற்பத்தி செய்திருக்கிறோம் என்ற புள்ளிவிவர கணக்குகளை கூடங்குளம் அணு உலை நிர்வாகம் தந்த ஒரு செய்தியும் மறுபுறத்தில் இருக்கிறது. இப்படி ஒரு சூழலில் கூடங்குளத்தின் பாதுகாப்பு குறித்த பல சந்தேகங்கள் இன்னும் தீர்க்கப்படவில்லை என்கிற விமர்சனங்களும் வராமல் இல்லை. கூடங்குளம் அணு உலை மீண்டும் உற்பத்தியை தொடங்கும் என்ற அறிவிப்பை சுற்றி நடக்கக்கூடிய விவாதங்களை அடிப்படையாக கொண்டு இன்றைய மக்கள் மேடை அமர்வை நாம் வடிவமைத்திருக்கிறோம். நம்மோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் காசிநாத பாரதி, பூவுலகின் நண்பர்கள் இயக்கத்தைச் சேர்ந்த திரு சுந்தரராஜன், பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு நாராயணன் மற்றும் தமிழர் தேசிய முன்னணியைச் சேர்ந்த திரு ஐயநாதன் ஆகியோர் வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து வாதிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். திரு காசிநாத பாரதி, உங்களிடமிருந்து ஆரம்பிக்கிறேன். 6 மாதமாக அந்த முதலாவது யூனிட் செயல்படாமல் இருக்கிறது. அது செயல்பட்டு எவ்வளவு தூரம் மின்சாரம் தமிழகத்திற்கான அந்த பங்கு வரணும்? கிட்டத்தட்ட 563 மெகாவாட் மின்சாரம் தரப்பட்டதுன்னு ஏற்கனவே விவரங்கள் இருந்தாலும் அது தமிழக அரசு தரப்பிலிருந்து இதுவரை அதை உறுதிப்படுத்தல. கூடங்குளம் அணு உலை தரப்பிலிருந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. 6 மாதமாக செயல்படாததை விரைவுபடுத்துங்கள்ங்கிற கோரிக்கையை முதலில் வைக்காமல் 2வது யூனிட்டை விரைவாக தொடங்குங்கள் அப்படின்ற கோரிக்கைக்கு நேராக போவதும் அதுக்கு அழுத்தம் தர வேண்டிய அவசியமும் எங்க இருந்தது? இல்லை, 2யுமே கோரியிருக்கிறாங்க. 2 நாளைக்கு முன்பு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எழுதிய கடிதத்தில் இந்த முதல் யூனிட்டினுடைய செயல்பாட்டை திரும்ப இது பண்ணணும். ஏன்னா எரிபொருள் நிரப்புவதற்காக நிறுத்தினாங்க. ஆனால் அவங்க திரும்பவும் அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வரல. அது இல்லாமல் 2வது யூனிட் 1300 மெகாவாட் உள்ள 2வது யூனிட்டையும் நீங்கள் செயல்பட தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ இது மழைக்காலம், இந்த டயத்தில் உற்பத்திங்கிறது அனல் மின் நிலையம், புனல் மின் 2லையும் பெற முடியும். ஆனால் வருகின்ற கோடை காலத்தில் பண்ண முடியாதுங்கிறதுனால அணுசக்தி மின்சாரம் வேணுங்கிற மாதிரி கடிதம் எழுதியிருந்தாங்க. அதை இன்றைக்கு மாநிலங்களவையில் PR சுந்தரம் என்கிற மாநிலங்களவை உறுப்பினர் கேள்வி எழுப்பியதற்கு அணுசக்தி துறையினுடைய அமைச்சர் சிதேந்திர சிங் விரைவில் ஜனவரி மாதத்திலிருந்து இந்த கோரிக்கை விட்டுட்டு அந்த கோரிக்கை முக்கியத்துவம் கொடுத்திருக்கீங்கல்ல? இல்ல, 6 மாதமாக செயல்படவில்லை. ஏன் செயல்படவில்லைங்கிற தெளிவான அறிவிப்பு இல்ல. எப்போது மீண்டும் தொடங்கப்படுங்கிற ஒரு தெளிவான நிலைப்பாடு எடுக்கப்படல. மாநிலங்களவையில் ஒருவர் கேள்வி எழுப்பின பிறகுதான் பதில் வருது. இதுக்கு முன்பு முதலமைச்சர் எழுதின பல கடிதங்கள், இது தொடர்பான கடிதங்களுக்கு பதில் இல்லாத போது நீங்க நேரா 2வது அணு உலைக்கு போறதுக்கு முன்பு இது ஏன் நடைபெறவில்லைங்கிற ஒரு என்கொயரிய, அதற்கான கேள்விகளை மாநில அரசு கேட்காமல் இருப்பது இல்ல? 2யும் தான் கேட்டிருக்காங்க. அவங்களுடைய கடிதத்துல முதல் அணு உலையினுடைய செயல்பாட்டை திரும்பவும் தொடக்க வேண்டும். 2வது ஏன் 6 மாத கால தாமதம்னு மக்கள் கேள்வி கேட்கிறாங்க. பிற இயக்கங்கள் கேட்குது, அரசு கேட்குது. இப்போதைக்கு தமிழகம் மிக மின் மண்டலத்துல தான் இருந்துட்டு இருக்கு. எந்த இடத்துலயும் மின்வெட்டுங்கிறது இல்ல. மின்வெட்டுங்கிறது இப்ப வெள்ளத்தினால வந்ததுனால ஏற்பட்டிருக்கலாமே தவிர அதை தாண்டி எங்கும் கிடையாது. இப்போ கோடைக்காலம் துவங்குகின்ற போது மின்சாரத்திற்கான தேவை அதிகமா வரும், உடனடியாக கடிதம் எழுதுறாங்க. அவ்வளவுதான். தவிர வேற தனிப்பட்ட முறையில் தட்டுப்பாடு இப்போதைக்கு இல்ல, அதனால நாங்க அழுத்தத்தை கொடுக்கல அப்படின்னு சொல்றாரு திரு சுந்தரராஜன். இப்போது கூட உங்க பூவுலக நம்பர் இயக்கங்களோட அறிக்கைகள்லாம் பாக்குறோம். மழை வெள்ள பாதிப்பை ஒப்பிட்டு மழை வெள்ள பாதிப்பிலிருந்து தமிழகத்தை காப்பாற்ற முடியாத அந்த அரசு கூடங்குளம் விபத்திலிருந்து எப்படி மக்களை காப்பாற்றுவாங்கன்னு கேக்குறீங்க. இந்த ஒப்பீடு சரிதானா? எந்த அடிப்படையில் இப்படி ஒரு ஒப்பீடு நீங்க? அதாவது இது ஒன்றும் வரலாறு காணாத மழைலாம் இல்லை. இதே 1918 இதோட ஜாஸ்தியா மழை பெஞ்சிருக்கு. ஒரு 30-40% பெய்யக்கூடிய மழையிலிருந்து இந்த மக்களை காப்பாற்ற முடிய ஒரு அரசு, அது அதிமுக அரசு நான் சொல்ல, அது அரசு அது இந்திய அரசா கூட இருக்கலாம், தமிழக அரசா இருக்கலாம், இல்ல நாளைக்கு வேற கட்சி ஆட்சிக்கு வரலாம். அது எந்த அரசாக இருந்தாலும் இந்த மக்களை காப்பாற்ற முடியாத ஒரு அரசு கூடங்குளம் மாதிரியோ கல்பாக்கம் மாதிரியோ ஒரு அணு உலையில் விபத்து இருந்தா எப்படி காப்பாற்ற போறாங்க? இன்னைக்கு நீங்க அரசு வரல, ஆனா நிறைய தன்னாளவர்கள், தொண்டு நிறுவனங்கள் உள்ள போய் மக்களுக்கு சாப்பாடு கொடுத்து வெளியே காப்பாற்றி கொண்டு வந்தாங்க. நாளைக்கு அணு உலை விபத்து யாரும் நம்மளே உள்ள போக முடியாது, யாரும் உள்ள போக கூடாது. இன்ஃபேக்ட் யாரும் உள்ள போக கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த கடிதம் இதில் அவங்க தென்னிந்திய முதலமைச்சர் மாநாட்டில் திரு ஓ பன்னீர்செல்வம் உரையை வாசிச்சிருக்காங்க. அப்ப மக்கள் ஒரு பெரிய பேரிடரில் துன்பப்பட்டு இருக்கும்போது இன்னொரு பேரிடரை உண்டாக்கக்கூடிய ஒரு அணு உலையிலிருந்து நீங்க ஏன் மின்சாரம் தயாரிக்க நீங்க கேள்வி கேட்கறது எவ்வளவு ஒரு மக்கள் விரோத செயல் அது.
ஒரு அரசு ஒரு 2001 போட்ட ஒரு கான்கிரீட் ஃபர்ஸ்ட் போர் ஆஃப் கான்கிரீட் 2001 போட்டாங்க கூடங்குளத்துல. 2007 அணு உலை உற்பத்தி ஆரம்பிச்சிடும் சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் 12 முறை நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்கப்பட்டு இன்னும் 15 நாள்லயோ இன்னும் 1 மாசத்துலயோ ஆரம்பிச்சிடும் சொல்லியிருக்காங்க. முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசாமி அவர்கள் இதுவரைக்கும் 89 முறை இன்னும் 15 நாள் ஆரம்பிச்சிடும் சொல்லியிருக்காங்க. கூடங்குளம் அணு உலை பத்தி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். இவ்வளவு எல்லாத்தையும் செய்துவிட்டு ஏன் ஆரம்பிக்க முடியலன்னு முதலமைச்சர் ஒரு கேள்வி கேட்க முடியல. நீங்க நாளைக்கு ஒரு டிசாஸ்டர் நடந்துச்சுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் பொறுப்பு. இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் தான் மக்களை மீட்டு கொண்டு வரணும். அப்ப என்ன பிரச்சனை அங்க இருக்கு? ஏன் உங்களால 6 மாசமா ஆரம்பிக்க முடியல? இந்த மின்சார தேவை இருக்குது உங்களுக்கு, இவ்வளவு மக்கள் போராட்டம் வந்திருக்கு, ஏன் அந்த அணு உலை ஆரம்பிக்க முடியும் ஒரு கேள்வியை முதலமைச்சர் இன்னும் வைக்க முடியல அப்படின்னா நிச்சயமாக எந்த விஷயத்தை பார்க்க முடியும்? இல்ல அதாவது வெள்ளத்தில் ஏதோ செயல்படாத அரசுங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்றைக்கு இந்த அடையாற்று ஓரங்களில் இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகை கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் இருக்கு. அவ்வளவு மக்களும் காப்பாற்றப்படாமலா இருந்திருக்கிறார்கள். அதாவது ஏதோ அரசியல் கட்சிகள் சொல்லுகின்ற குற்றச்சாட்டு போல அவர் சொல்லக்கூடாது. உலகமே வியக்கக்கூடிய நாசாவின் வழி இதை வைத்திருக்கக்கூடிய அமெரிக்கா கூட கேத்தரினா புயல்ல 1.5 லட்சம் பேர் செத்து போனாங்க. ஆனா இன்றைக்கு ரொம்ப மிக குறைவான பாதிப்புகளை வைத்து இன்றைக்கு வெள்ளத்துல செயல்பட்டு அதாவது எப்படி கத்தரினா புயல்ல 1.5 லட்சம் பேருக்கு மேல பாதிக்கப்பட்டாங்க. ஆனா இங்க காப்பாற்றி இருக்கிறோம். இதை செயல்படாத அரசு எப்படி இவங்க சொல்றாங்கிறது எனக்கு தெரியல. இல்ல அது எந்த அடிப்படையிலங்கிறது அதை முதல்ல வழக்கட்டும். எந்த அடிப்படையில அவர் அடுத்து இந்த அணு உலையை பொறுத்தவரை தமிழக அரசினுடைய காவல்துறையினுடைய பாதுகாப்புல தான் இருக்க தவிர அது மத்திய அரசினுடைய சென்ட்ரல் லிஸ்ட்ல உள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அது அணு உலைங்கிறது சென்ட்ரல் லிஸ்ட், மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள துறை. அதனால அதுல நான் எங்களுடைய பாசிட்டிவா இருக்கமா நெகட்டிவா இருக்கமாங்கிறது இல்ல. அதன் மூலமாக எதுவும் இப்போதைக்கு செயல்பாட்டில் இருக்கிறது தமிழக மக்கள் செயல்பாட்டில் இருக்கிறதுனால நாங்க மாநில அரசு மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கு, மத்திய அரசினுடைய அணுசக்தி துறையில வருதுங்கிறதுக்காக தமிழக அரசுக்கு அது பொறுப்பே இல்லைன்னு நீங்க அப்படி கைவிட்டு தமிழக அரசுக்கு முழுமையான மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ணும்னு சொன்னா அந்த தோழர்கள் வழக்கு நீதிமன்றத்துக்கு போய் எப்படியோ பண்ணிருக்கலாமே. இல்ல நாங்க எவ்வளவு விஷயங்கள் வெளிய கொண்டு வந்தோம். நீங்க அவர் கேட்கிறது எனக்கும் ஒரு கேள்வி. ஒரு வகையான பீதியை உண்டாக்குவது, அதாவது நீங்க முதல்ல இந்த அணு உலை தொடங்குவதற்கு முன்பாக போராட்டத்தை துவங்குனீங்க, அதன் பிறகு மக்கள் போராட்டம் நடத்தினீங்க, நீதிமன்றத்துக்கு சென்று போராட்டங்கள் நடத்தினீங்க, உச்சநீதிமன்றம் வரை சென்றீர்கள். ஆனால் இந்த கோரிக்கை எங்கும் செவிசாய்க்கப்படவில்லை, உங்கள் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அடிப்படையில இன்றைக்கு இந்த மழை வெள்ள பாதிப்பால் ஏற்பட்ட பீதியை நீங்க பயன்படுத்துறீங்க, இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்துறீங்கன்னு உங்க மேல விமர்சனம் இருக்கு. நிச்சயமா கிடையாது. நீங்க ஏன் ஆரம்பிக்க முடியல? நான் என்ன கேக்குறேன், அப்துல் கலாம் சர்டிஃபை பண்ணிருக்காரு, இந்தியன் குழு சர்டிஃபை பண்ணிருக்கு, முத்துநாயகம் கமிட்டி சர்டிஃபை பண்ணிருக்காங்க, உலகத்துல இருக்க எல்லாரும் சேர்ந்து இது வேர்ல்டு கிளாஸ் ஜெனரேஷன் 3 ரியாக்ட்னு சொல்லிட்டாங்கல்ல, ஏன் ஆரம்பிக்க முடியல? நீங்க 2013 இருந்து எத்தனை நாள் நீங்க 15 நாள் சொல்லிருக்கீங்க, எத்தனை நாள் 1 மாசம் சொல்லிருக்கீங்க, எத்தனை நாள் ஒரு 2 மாசம் சொல்லிருக்கீங்க, 3 மாசம் சொல்லிருக்கீங்க. இது வரைக்கும் நான் சொல்றேன், உலகத்திலேயே எந்த அணு உலையும் செயல்பட ஆரம்பிச்சதுக்கு முன்னாடி 25 முறை ட்ரிப் ஆனதாக வரலாறு கிடையாது. உலகத்தில் இருக்க ஒரே ஒரு அணு உலை அந்த ஃபங்க்ஷன்ல ஆரம்பிச்சு 1.5 வருஷத்துக்குள்ள 25 முறை ட்ரிப்பா இருக்குன்னா உலகத்திலே அது கூடங்குளம் அணு உலை மட்டுமே. நாராயணன், எங்கள் கோரிக்கை அணு உலை வேண்டாங்கிற கோரிக்கை நீதிமன்றத்தில் தோற்றிருக்கலாம், ஆனா யதார்த்தத்தில் நாங்கள் ஜெயித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்க அணு உலையை முழுமையாக துவக்க முடியல, துவங்கின சில மாதங்கள்லயே பழுதுன்னு சொல்லி 6 மாதங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாம நடத்தி இருக்கிறது காரணமே அது எங்கள் குற்றச்சாட்டுகள் சரிங்கிறத நிரூபிக்குதுன்றார் சுந்தரராஜன். இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பல தேசிய கட்சிகள் உட்பட பல மாநில கட்சிகள் உட்பட பெரிய கட்சிகள் இவைகள் அனைத்துமே இந்த அணு உலைக்கு யாருமே எதிர்ப்பு தெரிவிப்பதில்லை. அதாவது நியூக்ளியர் பவரை பொறுத்தவரைக்கும் யாருமே எதிர்ப்பாக இல்லை. ஒரு சில சிறு அமைப்புகள் தான் ஒரு சில காரணங்களுக்காக அந்நிய நாட்டு சிலருடைய தூண்டுதலின் காரணமாக தொடர்ந்து இது போன்ற பீதியை அச்சத்தை கிளப்பி வருகிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். ஒன்று, இது நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். ஆனால் இப்போது நடப்பது என்னவென்று சொன்னால், கூடங்குளத்தை பொறுத்தவரையிலே அந்த நியூக்ளியர் பவர் யூனிட் 1ல இதுவரையிலும் கிட்டத்தட்ட ஒரு நிமிடம் யூனிட்ஸ் அதாவது 282.5 கோடி யூனிட் மின்சாரம் தயாரிக்கப்பட்டு நம்முடைய மின் தொகுப்பிலே செலுத்தப்பட்டு விட்டது என்று தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. யாருமே சொல்லல அப்படிங்கிறதுலாம் தவறான தகவல். அதுக்கு அடுத்தது, இது ஏன் இன்னும் துவங்கலன்னு கேட்கிறாங்க. ஜூலை மாதம் ஷட் டவுனுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த யூனிட் ஃபுல்லா ரன் ஆகி அந்த 1 இயர் கழிச்சு அதனுடைய ஷட் டவுன் பீரியட்ல நீட்டா அதை ஷட் டவுன் பண்ணிருக்கிறாங்க. அதனால அது மிகவும் பாதுகாப்பானது என்பதை உறுதி செய்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு நடந்த ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளத்தினால
அந்த ஒரு பார்ட் இல்லாதனால அது ஹைதராபாத்துக்கு அம்சதா சொல்லிருக்காங்க. இதுதான் சொல்றேன். எப்படி தேர்ட் ஜெனரேஷன் ரியாக்டர் சொல்ல முடியும்? இது தேர்ட் ரேட்டட் ரியாக்டர். இது தேர்ட் ரேட்டட் ரியாக்டர். இல்ல அந்நிய விஷயம் சொல்ல நம்ம ஒத்துக்க முடியாது. நீங்க அமெரிக்கா நான் சொல்றேங்க, இதை வந்து சீரியஸா பின்னோக்கி பார்க்கணும். முழுக்க முழுக்க பார்த்தோம்னா இப்போ சென்னை மாநகரம் மிகப்பெரிய ஒரு பேரிடர்ல சிக்கியது. காரணம் என்ன? இது வந்து எல் நீனோ அப்படின்னு சொல்றாங்க, பருவநிலை மாற்றம் சொல்றாங்க. இது வந்து ஏரி திறந்திருக்குன்னு சொல்றாங்க. எதுங்க? இல்ல எல்லாமே மழை பெய்தது பருவநிலை மாற்றம் தானே. அது உங்களுக்கு மாற்று கருத்து இருக்க முடியாது. மழை பெய்தது பருவநிலை மாற்றம், திடீர் வெள்ளம் வந்து நீங்க மனசுக்குள்ள நீங்க இப்படிதான் பேசணும்னா ஒண்ணும் செய்ய முடியாது. அதனால தான் நான் சொல்றேன், நீங்க தொடர்ந்து நிறைய விவாதங்களை சொல்றீங்க. ஒரே நிமிஷம், இல்ல தொடர்ச்சியா நிறைய விவாதங்களை சொல்றீங்க. நான் தெளிவுபடுத்திடுறேன். மக்கள் என்ன பிரதிபலிக்கிறார்களோ அதை உங்களிடம் கேட்பது என் கடமை. செம்பரம்பாக்கம் ஏரி திறப்பும் ஒரு காரணம் அப்படின்னு மக்கள் மத்தியில் அதை தெளிவுபடுத்துவது அரசுடைய பொறுப்பு. அது ஆளும் அதிமுக அரசு பார்க்கட்டும். நீங்க அந்த விஷயத்துல வர வேண்டாம். மக்கள் எதை பிரதிபலிக்கிறார்களோ அதை சொல்வது என்னுடைய கடமை. நிச்சயமா சொல்லலாம். அப்ப நான் உங்க வார்த்தைக்கு நீங்க சொல்ல வேண்டாம். நீங்க நாங்க பேசும்போது பாதியில நீங்க மறுக்கிறீங்க. நான் என்ன சொல்ல என்ன விஷயம் இருக்கின்றதா? இந்த பருவநிலை மாற்றத்தின் அடிப்படையில் இந்த பருவநிலை மாற்றமானது எப்படி வருகிறது? புவி வெப்பமயமாகுதல். இதுல முக்கியமா நம்முடைய இயற்கை வளங்களை நாம அழிக்கிறதுனால, குறிப்பா ஃபியூயல், பெட்ரோல், டீசல், இந்த நிலக்கரி மூலமாக நாம் அதிகமாக இந்த பவரை ஜெனரேட் பண்றதுனால வர பிரச்சனைகள் தான் இது எல்லாம் வரும்பொழுது உலக நாடுகள் முழுக்க இன்னைக்கு இந்த நியூக்ளியர் பவர் தான் யூஸ் பண்றாங்க அதிகமா. ஆனா நம்முடைய நாட்டுல நியூக்ளியர் பவரை 2% தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது இன்னும் அதிகமாக உபயோகப்படுத்த வேண்டும். அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல அவர் கோவப்பட்டோட பரவாயில்ல என்று சொன்னால் இதை பலமுறை பேசிவிட்டோம். இதுல பர்டிகுலர்லி கூடங்குளத்துல எந்த விதமான பாதுகாப்பு அச்சுறுத்தலும் இல்லை என்பதற்கு எத்தனையோ பேர், மறைந்த நம்முடைய டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் கூட மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். இன்னொன்று, நியூக்ளியர் பவரை இன்னும் அதிக அளவில் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. முதல்ல வந்து ஃபாரின் விஷயம் சொல்றது நாங்க உண்மையா கண்டிக்கிறோம். அது உங்க சொல்ல தேவையே கிடையாது. உங்க சொல்ற ஊர் ஊரா போய் இந்தியாவுக்கு வந்து அதாங்க உண்மை. நீங்க ஊர் ஊரா போய் அமெரிக்காவுக்கு போய் ஜப்பானுக்கு போய் ஜெர்மனிக்கு போய் எங்க நாட்டுல வந்து எங்க இயற்கையை நாசப்படுத்துங்க, தொழில் துவங்கன்னு சொல்லி கூவி விக்கிற பிரதமரை வச்சுக்கிட்டு மெட்ராஸ் சென்னையில 2 நாள் கரண்ட் கட்டு கரண்ட் இல்லாத இருக்க முடியுமா? கரண்ட் விஷயமே செல்போனு கரண்ட் மிகப்பெரிய. அப்புறமா உங்களுக்கு எப்படி இருக்கு தெரியுங்க? நான் பேசுறது நீங்க முதல்ல நீங்க வந்து விஷயத்தை பத்தி பேசுங்க. அது விஷயத்தை பத்தி அப்துல் கலாம் அவர்கள் சர்டிஃபை பண்ண அணுகுலை ஏன் ஆரம்பிக்க முடியல? ஒரு காதியோட விழாக்கு பிரதமர் இங்க வராரு சென்னைக்கு ஒரு நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறதுக்காக. கூடங்குளம் அணுவுலை இந்த தேசத்தின் ஒரு முக்கியமான ஒரு அணுசக்தி ஒரு பயணத்தில் ஒரு முக்கியமான மைல்கல் சொல்றீங்கல்ல, அங்க போய் பிரதமர் டெடிகேட் பண்ண முடியும். உண்மையில் தேர்ட் ஜெனரேஷன் ரியாக்டர் உண்மையில 1000 மெகாவாட் ப்ரொடியூஸ் பண்ணும், எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. சப்ஸ்டாண்டர்ட் காம்பனன்ட்ஸ் வரல, தரம் குறைந்த உதிரி பாகங்கள் கூடங்குளம் அணுவுலைக்கு வரலன்னு சொன்னா உங்க பிரதமர் கூடங்குளத்துக்கு போய் இந்த அணுவுலையை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறோம். நான் கேக்குறது உங்க பிஜேபி நீங்க வந்து ஒரு பிரதமர் நாட்டுக்கு தான் பிரதமர் அணுவுலை யாருக்கு நீங்க நீங்க வெளிநாட்டுல ஃபாரின் பண்றாங்க. எத்தனை இந்து இன்ஸ்டிடியூஷன் ஃபாரின் பண்றீங்க எல்லாம் தெரியும். பூவுலக நண்பர்கள் அமைப்பா இருக்கட்டும், இல்ல கூடங்குளம் அணு உலை ஆதரவு அமைப்புகள் பலர் மேல வழக்கு போட்டாச்சு. ஆனா இதுக்கு முன்பு இருந்த அரசும் சரி, இப்ப இருந்த அரசும் சரி, ₹1 அவர்களுக்கு அந்நிய
ஏடிஎம் பணம் வந்திருக்குன்னு நிரூபிக்க முடியலையே. ஏன் நிரூபிக்க முடியல? வழக்கு போடலையே. அத்தனை க்ளோஸ் பண்ணிருக்காங்க. வழக்கு போட்டு கைது என்னுடைய கேள்வி நீங்களோ நானோ ப்ரூஃப் பண்ணா குற்றச்சாட்டு, ஒரு அரசு ப்ரூஃப் பண்ணா கைது. அப்படி எந்த குற்றச்சாட்டு அதற்கு உண்டான எல்லா நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்காங்க. நீங்க அதை காங்கிரஸ் கேட்கணும். எல்லா என்ஜிஓ பிளாக் பண்ணிருக்கிறோமா இல்லையா? போர்ட் ஃபவுண்டேஷன் அத்தனை பிளாக் பண்ணிருக்காங்க. ஐயநாதன் வைஸ் அட்மிரல் ராமதாஸ் கூட வந்தாரு, அவரும் போர்ட் ஃபவுண்டேஷன் தான் தெளிவா சொல்லிருக்கிறோம். திரு ஐயநாதன், அதாவது பிரச்சனை என்பது நீங்க ஒரு பக்கம் இதன் செயல்பாடுகள் தவறானது, ரொம்ப சப்ஸ்டாண்டர்ட் ஆன மெட்டீரியலை யூஸ் பண்றாங்க, இது மக்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள், மறுபுறத்துல இதெல்லாம் இல்ல சிறப்பாகத்தான் செயல்படுதுன்னு அரசு சொன்னாலும் அப்பப்போ பழுது என்பது வந்து கொண்டே இருக்கிறது. 6 மாத பழுது என்பது அணு உலைகளில் ரொம்ப பெரிய விஷயம் தான் பொதுவாக பார்க்கப்படுது. அப்ப இந்த குற்றச்சாட்டுகள் நியாயம்தான் அப்படின்னு அதை ஜஸ்டிஃபை பண்றதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் நிகழ்வுலேருந்து வருது. இதை மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆமா, அடிப்படையில் இந்த நாட்டினுடைய மின்சார தேவைக்கு வந்துட்டு அணு உலைகள் தவிர்க்க இயலாதது என்றுதான் ஆளுங்கட்சிகள் சொல்லிக் கொண்டு வருகின்றன. அது முன்னாடி இருந்த காங்கிரஸ் அரசானாலும் இப்பொழுது இருக்கக்கூடிய பாஜக அரசானாலும் சொல்லிக் கொண்டு வருகின்றன. அப்படியானால் இவைகள் தொடர்ச்சியாக அந்த மின்சார தேவையை நிவர்த்தி செய்து வருகின்றன என்று ஏன் இவர்கள் காட்ட தயங்குகிறார்கள்? ஒரு உதாரணத்துக்கு இதை எடுத்துக்கங்க. ஜூன் 24 ஷட் டவுன் அப்படின்னாங்க, ஆனுவல் மெயின்டெனன்ஸ் அப்படின்னாங்க, பிறகு ஃபியூவல் ரீஃபியூலிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு இவ்வளோ 750 கட்டளைகள் நாங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சுந்தர் சொன்னார். சொல்லிட்டு ஆகஸ்ட் 3வது வாரத்தில் 22ஆம் தேதி போல மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொன்னாங்க. ஆகாததற்கு காரணம் சொல்லலாம். ஆகவில்லை, செப்டம்பர்ல ஆகும்னாங்க, ஆகல. பிறகு அக்டோபர்னாங்க, ஆகல. அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லலை. நமது கேள்வி என்ன அப்படின்னம்னா, கூடங்குளத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த அணு உலை, மின்சாரத்திற்கான அணு உலை சிவில் ஃபெசிலிட்டி, சமூக தேவைக்கான ஒரு அணு மின் உலை அப்படி இருக்கு. இதுல எந்த ரகசியமும் கிடையாது. அதனால்தான் இது சர்வதேச அணுசக்தி முகமையினுடைய நேரடி கண்காணிப்பிற்கு உட்படுத்தப்பட்டது. கல்பாக்கம் மாதிரி கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சிவில் நியூக்ளியர் ஃபெசிலிட்டியில எந்த ஒரு தொழிற்சாலையை பற்றி நாம் வந்துட்டு எல்லா விவரங்களும் தெரிஞ்சுக்கக்கூடிய அளவிற்கு இருக்கும் பொழுது கூடங்குளத்தை பற்றி இவ்வளவு ரகசியம் இருப்பது ஏன்? அப்பொழுது அது ஒரு கேள்வியை எழுப்புகிறது. உள்ளபடியே நாம் பாதுகாப்பான இடத்தில் தான் இருக்கின்றோமா? ஏனென்றால் அணு என்பது இரு பக்கமும் கூறான ஒரு ஆயுதம். அதை வைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கே அது வந்துட்டு மிக ஆபத்தானது. அதை நாம் பயன்படுத்துகிறோம் என்று வரும்பொழுது அது ஆபத்து இல்லாமல் இருக்க வேண்டும் என்று அறிவார்ந்த ரீதியில் எதிர்பார்ப்பது எவ்வாறு பிழையாகும்? நாராயணன் அவர்களிடம் நான் ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். ஒரு தொழில்நுட்பத்தை பற்றி ஒரு கேள்வியை எழுப்புபவர்களை அந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல வேண்டியது கடமை என நினையுங்கள். அவர்களின் மீது முத்திரை குத்தாதீர்கள். இது வெளிநாட்டில் இருந்து வந்தது, வெளிநாட்டினுடைய ஆதரவோடு நீங்கள் பேசுகிறார்கள் என்று நீங்கள் முத்திரை குத்தாதீர்கள். ஒரு நட்பு அடிப்படையில் நான் சொல்கிறேன். இப்படி நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னம்னா அப்புறம் இந்த விவாதத்தை நீங்கள் திசை திருப்புகின்றீர்கள் என்ற அர்த்தம். இந்த நாட்டிற்கு தேவை இந்த நாட்டிற்கு தேவை கேள்விகளுக்கான பதில்கள். இந்த மக்கள் பேடை அப்படின்றது என்ன? மக்கள் மனதில் எழுந்துள்ள கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்கின்றோம், அவ்வளவுதான் இங்க விடயம். இது பரஸ்பரம் நாங்க தீர்த்துக்கிற வேண்டிய விஷயம் கட்சி மேடை, அது வேற இடம். இந்த இடத்தில் நாம் கேட்பது என்னவென்றால், வெளிப்படையாக இருக்கக்கூடிய கூடங்குளம் அணு உலை ஒண்ணு இல்ல, இன்னொரு 3 எடுத்துட்டு வந்து நீங்க வைக்க போறீங்க. அப்படி இருக்கும்போது இந்த முதல் அணு உலையே இயங்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன? சரி, அதுக்கான பதில் இடைவேளைக்கு பிறகு திரு நாராயணன் கேட்கலாம். இடைவேளைக்கு பிறகு மக்கள் மேடை தொடரும். மக்கள் மேடை தொடர்ந்து. திரு நாராயணன், ஐயநாதன் இடைவேளைக்கு முன்பு கேட்டதுதான், எங்களுக்கு தேவை எங்கள் சந்தேகங்களுக்கான பதில், அதை தராமல் எங்கள் மீதே முத்திரை குத்தாதீர்கள் அப்படின்னு அணு உலைக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் சார்பாக அந்த கேள்வி ஐயநாதன் முன்வைக்கிறார். டிரான்ஸ்பரண்டான தெளிவான பதிலை மத்திய அரசிடமிருந்து மாநில அரசிடமிருந்து மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். உங்கள் பதில் என்ன? அதாவது நான் ஐயநாதன் சொன்னதை முழுக்க நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா இந்த நியூக்ளியர் ரியாக்டர் இதுல நம்ம கூடங்குளத்தை பொறுத்தவரையிலும் பல விஷயங்கள் பேசி அது கமிஷனாக ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே சொன்னது போல 282.5 கோடி யூனிட் மின்சாரம் அது கிரிட் மூலமா தொகுப்பு மூலமா போயாச்சு. அப்போ இது பாதுகாப்பானது என்பதை எல்லாருமே உணர்ந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு சில தொழில்நுட்ப காரணங்களினால் இந்த ஷட்டவுனுக்கு பிறகு அது சரியாகல என்ற போது அதை எப்படி சரி செய்யலாம் தான் பார்க்கணுமே தவிர மறுபடியும் வேண்டும் என்றே அதை தூண்டிவிட்டு ஒரு அச்சத்தை உருவாக்குவது என்பது தவறான விஷயம். ஒன்று. இரண்டாவது, நான் ஏற்கனவே சொன்னது போல நியூக்ளியர் பவரை வச்சுதான் இன்னைக்கு எல்லா நாடுகளுமே மிக அதிக அளவில் மின்சாரம் தயாரித்துக் கொண்டிருக்கிறது. நமக்கு மின்சாரம் தேவை என்பதை முதல்ல நாம உணரணும்.
அதுவும் குறிப்பா இந்த நிலக்கரி விஷயத்துல அதனாலதான் இந்த மிகப்பெரிய பருவநிலை மாற்றம் என்பது கிளைமேட் சேஞ்ச் எல்லா நாடுகளும் இணைந்து நேற்றைய தினம் ஒரு ஒப்பந்தம் கூட போட்டிருக்கிறாங்க. அப்போ இதுக்கு மாற்று எரிபொருள் என்ன நமக்கு தேவை அப்படின்ற போது நியூக்ளியர் தான் ஃபர்ஸ்ட்ல வருது. கண்டிப்பாக நம்ம இந்த சோலார் பவரை இந்த புதுப்பிக்கத்தக்க எனர்ஜியை வந்து கண்டிப்பா கொண்டு வரணும். ஆனா அதற்கு வந்து மிக நீண்ட நாட்கள் ஆகும் என்கின்ற காரணத்தினால நியூக்ளியர் பவர்ல தான் நாம அதிகமா இப்ப நம்மளுடைய கான்சென்ட்ரேஷனை செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ரெண்டு விஷயம் சொல்றீங்க. பல உலக நாடுகள் அணுசக்தியை நம்பி இருக்கின்றீங்க. ஆனா மற்றொரு செய்தி இருக்கு, பிற நாடுகளுக்கு நியூக்ளியர் ரியாக்டர் விற்கக்கூடிய நாடுகளே அவரவர் நாட்டுல நியூக்ளியர் ரியாக்டர் வச்சுக்காம தான் பிற நாடுகளுக்கு வித்துட்டு இருக்காங்க. குறிப்பாக மூன்றாம் உலக நாடுகள், இந்தியா போன்ற மூன்றாம் உலக நாடுகள் டார்கெட் பண்றாங்கன்றது ஒரு கேது. அதற்கு உங்களுடைய பதில். இரண்டாவது, இந்த அணு உலை தொடங்கப்பட்ட காலம் முதலே அதற்கு எதிரான போராட்டம் இருந்தது. அந்த பகுதி மக்கள் பல வகையான போராட்டங்களை நடத்தினாங்க. ஒரு வகையான ஒரு சந்தேகம் என்பது தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருந்தது. அப்ப அதனுடைய செயல்பாடு குறைந்தபட்சம் முதல் 5 வருஷத்துக்காவது தீவிரமாக மக்களால் உற்று நோக்கப்படக்கூடிய ஒன்றாக இருப்பதில் தவிர்க்க முடியாத ஒன்று. அப்ப அதுக்கு வரக்கூடிய பழுது, எதனால் இந்த பழுது எப்போது நீக்கப்படும் உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க முடியாமலே போய்கொண்டிருக்கு. 10 ஆகஸ்ட்ல தொடங்கும் சொல்றாங்க, செப்டம்பர்ல இல்லைன்றாங்க, செப்டம்பர்ல தொடங்குன்றாங்க, அக்டோபர்ல இருக்காங்க, இப்ப டிசம்பர்ல கூட அடுத்த மாதம்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காரணங்களால் இந்த பழுது. இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வீக்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வீக் ஒரு வாரம் சரியா இருக்கும்னு தெரியும். இப்படி ஒரு தெளிவான பதிலை கொடுப்பதற்கு தவறுவது ஏன்? இல்ல, அதான் நான் சொல்றேன். தெளிவான பதில அந்த அந்த உலையை நிறுவியவர்களே சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சாதனம் பழுதாகி போன காரணத்தினால எங்களால் அதை சரி செய்ய முடியல. ஏனென்று சொன்னால் இன்னைக்கு நான் இதுக்கு இது வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது தெளிவா ஆன் ரெக்கார்டு இருக்குது. இதனுடைய ஹைதராபாத்துக்கு அனுப்பிச்சு பார்த்தாங்க, ஆனா முடியலன்றதுதான் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் இது வந்து பிஹெச்எல்லே நாம சரி செய்ய முடியும்னு நினைக்கிறாங்க. அதுக்குண்டான வேலையும் நடந்துகிட்டு இருக்கு. தவிர இதுவரையிலும் கிட்டத்தட்ட இப்ப இருக்கக்கூடிய கைகா, அப்புறமா கல்பாக்கம், ராஜஸ்தான், இந்த மாதிரியான பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா நாம 5780 மெகாவாட்ஸ் மின்சாரம் அணு உலை மூலமா நம்ம தயாரிக்கிறோம், அணுசக்தி. இதுல நம்முடைய இலக்கே பாத்தீங்க, இலக்கே வச்சிருக்கோம் 14,500 மெகாவாட்ஸ் பை 2024 செய்யணும்னு நினைக்கிறோம். இப்படி இந்த நாடு ஒட்டுமொத்தமாக ஒரு கட்சி இல்ல, பிஜேபி இல்ல, காங்கிரஸோ இல்ல, இந்த அரசாங்கம் பல விஞ்ஞானிகளை கொண்டுள்ளது. எல்லாருமே வந்து தேசப்பற்று உள்ளவர்கள் தான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா அதனாலதான் நான் முதல்ல சொன்னேன், இந்த விஞ்ஞானிகள் அப்துல் கலாம் போன்ற மிகப்பெரிய மாமேதைகள்லாம் வந்து சொல்லியும் கூட ஒரு சிலர் மட்டும், இப்ப நம்ம ஐயநாதன் அவர்கள் சொன்னாங்க, நம்ம சுந்தரராஜன் சொன்னாரு, இவங்க வந்து ஒரு சிலர் மட்டும் இது சரியில்லை, இது பாதுகாப்பு இல்லைன்னு தொடர்ந்து ஏன் இது செய்து கொண்டிருக்கிறார். ஒன்று செஞ்சாங்க, அதுக்கு பிறகு வந்து இது ஸ்டார்ட் பண்ணியாச்சு, இது நல்லா போய்கிட்டு இருக்கு, ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளத்தினால நிக்குது. ஆனால் அதையும் தொடர்ந்து ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் தான் நிக்குது அப்படின்னு ஒரு பாசிங் ரெஃபரன்ஸ் நீங்க சொல்றீங்க இல்லையா? ஆனா நின்ற காலம் 6 மாத காலம். சரி, காரணம் 6 மாத காலம் இல்ல. நீங்க ஜூலைல இருந்து, நான் சொல்றேன், ஜூலைல 6 மாதம் 24 ஜூலைல வரைக்கும் 6 மாதம், ஜூலைல இருந்து 60 நாள், ஜூன் 24 அதான் சார், 60 நாள் வந்து இது ஷட் டவுன். அதற்கு பிறகு ஃபியூயலிங், அதுக்கப்புறமா தான் இந்த ப்ராப்ளம் கண்டுபிடிச்சிருக்காங்க. வழக்கமான ப்ராசஸ்லயும் தேர்ட் ஜெனரேஷன் அணு உலையில இந்த மாதிரி நடக்காதுன்றாங்களே. இல்ல சார், அதுதான் சொல்றேன், நடக்குது, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதற்கும் பாதுகாப்பின்மைக்கு நாராயணன் சொல்றது என்னன்னா, இது ஒரு ரெகுலர் ப்ராசஸ்க்கு போயிருச்சு. நீங்க தொடங்குறதுக்கு முன்னாடி எதிர்த்தீங்க, தொடர்ந்து ஒரு வருஷம் நாங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டோம், இது வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் இஷ்யூ, இதை வந்து வாய்ப்பா பயன்படுத்துறீங்க அப்படின்னு மறுபடியும் உங்க மேலதான் குற்றச்சாட்டு வைக்கல. அதாவது நீங்க வந்து ஒரு விஷயத்தை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இந்த விவாதம் வந்து அணு மின்சாரம் இந்தியாவுக்கு தேவையா தேவையில்லைங்கிற விவாதம் கிடையாது. கூடங்குளம் அணு உலை ஏன் இன்னைக்கு ஆரம்பிக்க முடியல, அதான் விவாதம். அதை நான் கன்ஃபைன் பண்ணிக்கிறேன். உலக நாடு முழுக்க அணுசக்தியை கைவிட்டாங்க, ஜெர்மனி கைவிட்டுச்சு, ஜப்பான்ல கைவிட்டாங்க, ஆஸ்திரேலியா, அதெல்லாம் தனி டிபேட், அதுக்குள்ள நான் வரவே இல்லை. உலக நாடு எங்க இப்ப அணுசக்தி யார் பிடிச்சவங்களோ இந்தியாவை தவிர, அது வந்து நம்ம உறுதியாகணும். இப்ப கூடங்குளம் அணு உலையில முதல் விஷயம், நாங்க அந்த வழக்கு நடந்தப்போ சரி, மக்கள் போராட்டம் சரி, சப்ஸ்டாண்டர்ட் காம்பனன்ட்ஸ், தரம் குறைந்த உதிரி பாகங்கள், ஜியோபோடோல்ஸ்னு ஒரு நிறுவனம் ரஷ்யால இருக்குது. அந்த நிறுவனம் வந்து, அந்த நிறுவனத்தோட இயக்குனர் ஷெர்ஜி ஷுட்டாவ் அப்படின்னு அந்த ரஷ்யனை வந்து ரஷ்ய போலீஸ் வந்து கைது பண்ணாங்க. அந்த ஷெர்ஜி ஷுட்டாவை எது கைது பண்ணாங்கன்னா, தரம் குறைந்த உலோகங்களை தரம் உள்ளதாக சர்டிஃபை பண்ணி, அந்த உலோகங்கள் தான் வந்து பல அணுசக்தி உபகரணங்கள் செய்வதற்கான ஒரு பொருளாக உபயோகப்படுத்தப்பட்டு, அந்த காம்பனன்ட்ஸ் தான் இந்தியா மாதிரி நாடுகளுக்கு வந்திருக்குன்னு அவங்க கைது பண்ணிருக்காங்க. ஏன்னா சப்ஸ்டாண்டர்ட் காம்பனன்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி இந்தியா உட்பட, இந்தியா மட்டும் இல்லை, இந்தியா உட்பட பல நாடுகளுக்கு அமைச்சதாக சொல்லி ரஷ்யன் போலீஸ் அவர் கைது பண்ணிருக்காங்க. அப்ப அங்கிருந்து இங்க வந்த பார்ட்ஸ் எப்படி சரியா இருக்க முடியும்? அதுதான் எனக்கு வந்து பல்லளிக்குது. இன்னைக்கு ஒரு தேர்ட் ஜெனரேஷன் ரியாக்டர் 60 வருடங்கள் ஓட வேண்டும். இந்த அணு உலையோட காலம் வந்து 60 வருடங்கள் ஓடணும். அதுல இருந்து வரக்கூடிய எரிபொருள் வந்து நீங்க அடுத்த 48,000 வருஷத்துக்கு நீங்க சேவ் பண்ணி ஆகணும், பாதுகாத்தாகணும், மக்களிடம் வந்து கதிர்வீச்சு பாதுகாத்தாகணும். இவ்வளோ ஆயிரக்கணக்கான வருஷங்கள் செய்ய வேண்டிய இயங்க வேண்டிய ஒரு பிளான்ட்
ஓன 3 மாசத்துல நின்னுட்டு உங்களால ஆரம்பிக்க முடியலன்னா அப்ப மக்கள் கேட்ட கேள்விகளுக்கு என்ன பதில் இருக்கு உங்ககிட்ட? ஒண்ணு. ரெண்டாவது, திரு இந்திய அணுசக்தி துறையின் முன்னாள் தலைவராக இருந்த கோபாலகிருஷ்ணன் பல்வேறு விஷயங்களை கேள்விகள் எழுப்பியிருக்காரு. உங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ப்ராப்ளம், வயரிங் ப்ராப்ளம், ஸ்டீம் ஜெனரேட்டர் ப்ராப்ளம், ரியாக்டர் பிரஷர் வெசல்ல வெல்டிங் வச்சத ப்ராப்ளம், பல்வேறு தரவுகளை சொல்லிருக்காங்க. அதுக்கு அணுசக்தி துறை என்ன பண்ணாங்கன்னா ஒரு குழு போட்டாங்க. இந்த குழு வந்து இந்த விஷயங்கள்லாம் ஆராய்ஞ்சு நாங்க ஒரு ரிப்போர்ட் பண்றோம்னு சொன்னாங்க. எப்ப? 2013. இன்னை வரைக்கும் ரிப்போர்ட் வரல. நான் என்ன கேட்கிறேன், உண்மையில் உங்களால் ஒரு அப்துல் கலாம் உட்பட பலரும் சர்டிஃபை பண்ண ஒரு அணு உலைன்னா ஏன் மின்சார உற்பத்தி பண்ண முடியல? இதுவரைக்கும் உலகத்துல எந்த அணு உலையிலுமே 1.5 வருஷத்துல 25 முறை ட்ரிப் ஆனதாக வரலாறே கிடையாது. ஒரு தடவை ட்ரிப் ஆகும், 2 தடவை ட்ரிப் ஆகும், 3 தடவை ட்ரிப் ஆகும். ஆனால் உலகத்தின் 3ஆம் தலைமுறை அணு உலை என்று சர்டிஃபை பண்ண கூடங்குளம் அணு உலை மட்டுமே 1.5 வருஷத்துல 25 முறை ட்ரிப் ஆயிருக்கு. இல்ல, இப்போ இது போன்ற விஷயங்கள் சரி செய்யப்பட்டு இன்னொரு 6 மாத காலத்திற்கு அது சிறப்பாக ஓடுது, இல்ல 1 வருஷ காலம் சிறப்பாக ஓடுதுன்னா இந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் தவறானதுன்னு ஏத்துப்பீங்களா? எப்படி ஓட முடியும்? பேஸ்மெண்டே வீக், எப்படி ஓடும்? ஸ்டீம் ஜெனரேட்டர் ப்ராப்ளம், ரியாக்டர் பிரஷர் ப்ராப்ளம், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ப்ராப்ளம், இதுல ஏதாவது ப்ராப்ளம் திருப்பி வந்துட்டே இருக்கும். இதுல பல சிக்கல்கள் இருக்கு. அவருக்கு சாருக்கு தெரியாது நினைக்கிறேன். அதாவது இந்த அணு உலை உபகரணங்கள் ஸ்பேர் பார்ட்ஸ் செஞ்சு தந்த நிறுவனங்கள், ஏன்னா இது 1989 போட்ட அக்ரிமெண்ட் இது. அப்ப ஸ்பேர் பார்ட்ஸ் செஞ்சு தந்த நிறுவனங்கள் நிறைய நிறுவனம் யுஎஸ்எஸ்ஆர் கொலாப்ஸ்க்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவங்களோட எல்லா லாங்குவேஜும் ரஷ்யன் லாங்குவேஜ்ல இருக்கு. நமக்கு டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ஆள் கிடையாது. நம்மளோட ஸ்பேர் பார்ட்ஸ்ல என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கூட படிக்க முடியாது. அப்படி என்றால் இயல்பாக நீங்க சொல்றது வர கேள்வி, கூடங்குளம் அணு உலை ஒரு சப்ஸ்டாண்டர்ட் கம்பெனில இருந்து ரஷ்யாவில இருந்து வருதுங்கிறதுக்காக இதை எதிர்க்கிறீர்களா, இல்ல அணு உலையே வேண்டாங்கிறதுக்காக எதிர்க்கிறீங்களா? இது ரெண்டு விஷயம் இருக்கு. அணு உலை வேணுமா வேண்டாமா டிபேட் தான், அது நான் பேசுறேன். இல்ல, இப்ப நீங்க கேட்பது மூலமாக சாமானியர்கள் வரக்கூடிய கேள்வி இவர் எதற்காக எதிர்க்கிறாரு இயல்பா வரத்தான். இல்ல, அணு உலை வேண்டாம்னு சொல்றது நம்ம வந்து ஒரு மாய பொருள் அப்படிலாம் கிடையாது. ஒரு லாஜிக்கல் ரீசனிங் இல்லாமலாம் அணு உலை எதிர்க்கல. இந்த மாதிரி விஷயங்கள் அணு உலையில் நடக்கும். நீங்க வந்து இயற்கையை கெடுக்கும், கதிர்வீச்சு வரும், தரம் குறைந்த உதிரி பாகங்கள் வரும், பேரிடர் மேலாண்மை நம்மளால செய்ய முடியாது போன்ற கடல்ல போய் ஒரு நாளைக்கு 4000 கோடி லிட்டர் கதிர்வீச்சு கொண்ட நீர் போய் கலக்கும், மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், விவசாயம் பாதிக்கப்படும். இந்த மாதிரி ரீசன்ஸ் வச்சு தான் நாங்க அணு உலை எதுக்குறோம். சும்மா இந்த இடத்துல மத்திய அரசின் பொறுப்பில் இருந்தாலும் இந்த போராட்டம் நடக்கும்போது மாநில அரசு கையாண்ட ஒரு நிலைப்பாடு என்பது வேறு, இந்த போராட்டம் முடிந்தது பிறகு கையாளக்கூடிய நிலைப்பாடு என்பது வேறு, அந்த மக்கள் மீது வழக்குகள் போடப்பட்டது, இப்படி பல விஷயங்கள் மாநில அரசு மீது விமர்சனம் இருக்கு. ஆனா இந்த தருணத்துல இப்போது தொடங்கப்படும் அப்போது தொடங்கப்படும்னு கேட்டு ஒரு ஆளுங்கட்சி எம்பி ஒருவர் கேட்டுத்தான் பதில் பெற வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அப்ப மாநில அரசுக்கே தெளிவான பதில் கிடைக்காத போது இது பற்றி ஒரு தெளிவான அறிக்கையும் ஒரு தெளிவான புரிதலையும் மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கு இருக்குல்ல, அதை செய்ய தவறுவது ஏன்? இல்ல, மத்திய அரசு தான் அதுக்கு பதில் சொல்லணும். மாநில அரசு வந்து ஒன்லி சட்டம் ஒழுங்கு தமிழகத்துல என்ன மத்திய அரசினுடைய நிறுவனம் எங்க இருந்தாலும் அதுக்கான பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது போராட்டம் நடத்தும் மக்கள் மீது வடக்கு மாநில காவல்துறையில தான் இருக்கு. கொடுக்க வேண்டியது மாநில அரசினுடைய பொறுப்பு தானே. எதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியது? மக்கள் பயத்தோடு இருக்காங்க, அச்சத்தின் காரணமாக தெருவுக்கு வந்து போராடுறாங்க, கைது பண்றீங்க, விளக்கத்தை நீங்க கொடுக்கணும். லாண்ட் ஆர்டர் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நாங்க பதில் கொடுக்க முடியும். ஆனா அணு உலை சம்பந்தமான விஷயங்களுக்கு பதில் கொடுக்கணும்னா மத்திய அரசு தான் கொடுக்க முடியும். அதுதான் எங்களுடைய கேள்வியும். இதுவரை எழுதப்பட்ட கடிதங்கள்லயோ இல்ல வைக்கப்பட்ட கோரிக்கைகளையோ இது பற்றி ஒரு தெளிவான நிலைப்பாட்டை சொல்லுங்கள். மக்கள் மத்தியில் ஒரு அச்சம் இருக்கிறது, மக்கள் மத்தியில் ஒரு குழப்பம் இருக்கிறது, காரணத்தை வெளிப்படையாக சொல்லுங்கள். அதை நீங்க ஒரு கான்ஃபிடென்ஷியல் டாக்குமெண்டா கூட வாங்கி கூட மக்களுக்கு சொல்லிருக்கலாமே. எதிர்க்கிறவங்க அதுக்கான ரீசன்ஸ் நிறைய சொல்லலாம். ஏன்னா 18,000 கோடி ரூபாயை இன்வெஸ்ட் பண்றாங்க. இல்ல மீண்டும் இந்த பிரச்சனையை திரும்ப சொல்றது உதயகுமாரும் சுந்தரராஜனோ இல்ல இவங்களுக்குள்ள கன்ஃபைன் பண்ண வேண்டாம். நான் சாதாரண ஒரு சாமானியன் இந்த கேள்வி கேட்கிறேன். எனக்கு அந்த அணு உலை மேல சந்தேகம் இருக்குது. நான் சுந்தரராஜன் அவர்களையும் நம்பல, உதயகுமார் அவர்களையும் நம்பல. ஒரு சாமானிய கேள்வி, எனக்கு சந்தேகம் இருக்கு. எனக்கு நான் வாக்களித்து தேர்ந்தெடுத்த அரசு மாநில அரசு, இந்த அரசு எனக்கு விளக்கம் கொடுக்கணும்னு கேட்கறது என்னோட நியாயமான கோரிக்கை. நிச்சயமாக அந்த இயக்குநராக இருக்கக்கூடிய சுந்தர்ங்கிறவரு அதற்கான ஒவ்வொரு ஏறக்குறைய 10 கிராமங்களுக்கு ஒரு இடத்துல அதற்கான மீட்டிங்கை வச்சு அதற்கான விளக்கங்கள் அனைத்தும் கொடுத்தாங்க. நீங்க சுந்தரராஜன் சார்ட்ட கேளுங்க, அணு உலை ஏன் வேணுங்கிற விளக்கம் கொடுத்தாங்க. இது போன்ற பிரச்சனைகள் வரும்போது அது அக்கௌண்டபிலிட்டியோட அதற்கான தார்மீக பொறுப்பேற்று இதுதான் மக்கள் அச்சப்பட தேவையில்லை அப்படின்ற ஒரு கேரிங்கோட பதில் வந்த மாதிரி தெரியலையே. அணு உற்பத்தி ஆகலங்கிறதுனால என்ன பயம் வரப்போகுது? ஒண்ணும் கிடையாது. அப்படி இருந்தா கூட அது சம்பந்தமா உற்பத்தி சம்பந்தமான நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். 18,000 கோடி இல்ல 18,000 கோடியை இன்வெஸ்ட் பண்ற ஒரு நிறுவனம்
அதை வந்து ஃபெயிலியர் ஆக்குறதுக்காக முயற்சி பண்ணுவாங்கன்னு சுந்தரராஜன் சொல்ற கருத்தை வந்து நான் ஏத்துக்க முடியாது. பேரிடர் ஒத்திகை நடத்தணுங்கிற விஷயம் இருக்கு. பண்ணிருக்காங்க, எல்லாமே பண்ணிருக்காங்க. இல்ல நீங்க எதுவுமே நடக்கலங்கிற மாதிரி சொல்றீங்க. அனைத்துமே நடந்திருக்கு. இப்போ நான் சொல்றேன், என்னோட விஷயத்தை நீங்க கவனமா திசை திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் எதுவுமே நடக்கலன்னு சொல்லவே அனைத்துமே இல்லை. நடத்தி காட்டியிருக்காங்க. சந்தேகங்கள் இது போன்ற காலகட்டங்கள்ல தீர்க்கப்பட்டிருக்கா? தீர்க்கப்பட்டிருக்கு நிச்சயமா. அதான் சொல்றேன், இடிந்தகரை உள்ளிட்ட 10 கிராமங்கள்ல ஒவ்வொரு 10 கிராமங்கள தனித்தனியா பிரிச்சு அந்த இயக்குனராக நீங்க சொல்லுங்க. அதற்கு வந்து ஒத்திகை முதற்கொண்டு என்னென்ன செய்யணும் அந்த பேரிடர் காலங்கள்ங்கிறது அனைத்தையும் வந்து அது தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது இல்ல. அது இருந்தாலும் தமிழக அரசினுடைய சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பின் அடிப்படையில் செய்யப்பட்டது. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். நாளைக்கு ஒரு விபத்து இருந்தால் 100% மானிட்டர்ஸ் தான் பொறுப்பு. மத்திய அரசு கை கழுவாங்க. they have no control over it. அந்த பகுதியில் 20-30 கிலோமீட்டர் சுற்றுலா மக்கள் அனைத்து மக்களுக்கும், ஒரு கிராமத்துக்கு இல்ல அனைத்து மக்களுக்கும் நீங்க டிசாஸ்டர் ப்ரிப்பேர்னஸ் ட்ரைனிங் கொடுக்கணும் சொல்லி உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அப்படி சொல்லியும் நக்கநேரு கிராமத்துல போய் ஓல்ட் ஏஜ் பென்ஷன் கொடுக்குற மாதிரி கையெழுத்து வாங்கிட்டு நாங்க உங்க டிசாஸ்டர் ப்ரிப்பேர்னஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல சப்மிட் பண்ணாங்க. இன்னைக்கு எங்க எல்லாத்தையும் விட்டுருங்க, நீங்க அந்த பகுதியில் ஒரு கிராமத்துக்கு போங்க. எப்ப அணுலை விபத்து இருந்தா நீங்க என்னப்பா பண்ணணும் நீங்க கேளுங்க. அவங்க சரியான பதில் நாங்க சொல்லிட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்ல கேக்குறோம். திருநாராயணன் இல்ல அது சுந்தரராஜன் அவர் சொல்றது அந்த மாதிரி அவங்க செய்யல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்பந்தம் இல்லை. அது ஒரு அதிகாரிகள் செய்ய வேண்டிய விஷயம். அது நடக்கவில்லை என்று சொன்னால் அதை ஆதாரபூர்வமாக சுந்தரராஜன் வந்து நிரூபிக்க முடியும் என்று சொன்னால் தாராளமாக அது செய்ய முடியும். இதுல வந்து யாருக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா இதுல இந்த ரஷ்யாவினுடைய இந்த கம்பெனி இந்த கூடங்குளத்துக்கு இது பண்ணாங்க இல்லையா, அவங்க அலெக்சாண்டர் ஓரோவ் அவர் மிக தெளிவாக சொல்கிறார். என்ன சொல்றாருன்னாக்க இந்த 70% அடுத்த உலை எல்லாம் அந்த அடுத்த யூனிட் வர்றது அத்தனையுமே 70% இந்தியன் மேனுபேக்சரிங் தான் இருக்கும். ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். இப்ப அவர் சொன்னது என்னன்னா அங்க இருந்து பாகம் வந்தது, இவங்க வந்து ரஷ்யா ஒன்னா இருந்தபோது கொடுத்தாங்க, எல்லாம் சரிதான். ஆனா அந்த யூனிட் நல்லபடியா வர நேரத்துல ஒரு 4-5 வருடங்கள் இதை தொடர்ந்து கிடப்பில் போட்டது இவர்கள் தான். அதை அவங்க ஏற்றுக்கொள்வார்களா? இப்போ அது கிட்டத்தட்ட கமிஷன் பண்ண விடாத செஞ்சு அவ்வளவு டார்ச்சர் பண்ணி டென்ஷன் பண்ணி ஒரு மிகப்பெரிய டென்ஷன்ல தான் துவங்கினாங்க. அந்த துவக்கத்துல இருந்து இன்னும் அவங்க வெளியே வரல. நான் என்ன சொல்றேன், யாருமே நமக்கு அவங்க துரோகிகள் இல்ல. எல்லாருமே மக்கள் போராட்டம் ஏற்படுத்த நெருக்கடின்னு சொல்றாங்க. ஐயா மக்கள் போராட்டம் அப்போ வந்து 68 இல்ல ஐயா மக்கள் நான் முதல்ல சொல்றேன். இந்த நாட்டில் நீங்க எப்படி அளவுகோல் என்ன, மக்கள்னா என்ன அளவுகோல் எனக்கு புரியல. சுந்தரராஜன் சொன்னா கேட்டுக்கணும், நாராயணன் சொன்னா கேட்க கூடாது. இந்த விஷயத்துல இல்லைங்க. நான் என்ன கேட்கிறேன், அது இல்ல விஷயம். அளவுகோல் என்ன ஒரு டென்ஷனை ஏற்படுத்தினாங்க, அதுக்கு நாங்க துவக்கி இருக்கோம் சொல்றீங்க இல்லையா? அந்த டென்ஷன் இப்ப வர்ற பிரச்சனைகளுக்கான காரணம். அதனால இருக்கலாம். நான் என்ன கேட்கிறேன், ஏன் நீங்க கொடுக்க முடியாது? போராட்டம் ஒரு மிகப்பெரிய அரசுக்கும் ஒரு சில கிராமங்களை உள்ளடக்கிய மக்களுக்கும் சரி இவங்க சுந்தரராஜன் உதயகுமார் சேர்த்து இவர்களுக்கு எல்லாம் நடக்குது சார். நீங்க இந்த நெகட்டிவ் ஃபேக்டரை வந்து ப்ளோ பண்றீங்க. அரசு நான் பெருசா கேக்குறேன், இவங்க இதுக்கு எதிர்ப்பா இருக்கிறாங்க. ஓகே இவர்களை விட்டுருங்க. அரசு மிகப்பெரிய ஒரு வல்லமை படைத்த ஒரு அரசு. அரசு நடத்தால் எதை வேணாலும் செய்ய முடியும் போது இந்த மக்கள் நடத்தின போராட்டத்தால டென்ஷன் வந்துருச்சு. அதனால பிரச்சனை. இந்த மக்கள் நடத்தின அத்தனை போராட்டங்களையும் செவிமடுத்தது. அதுக்கு என்ன உண்டோ எல்லாமே செஞ்சாங்க. போட்டாங்கன்னா அரசாங்கம் செஞ்சது தவறு, நீதிமன்றங்கள் சொன்னது தவறுன்னு சொல்றீங்களா? இந்த நாட்டினுடைய நீதித்துறையும் நாட்டினுடைய அரசையும் செஞ்சது தவறு, சுந்தரராஜன் சொல்றதா சரி, ஐயநாதன் சொல்றதா சரி, நீங்க தீர்ப்பு கொடுக்க கூடாது. அரசு செவிமடுத்தது அப்படின்னா அரசு ஏற்றுக்கொண்டதான பொருள்படும். ஆனா அரசு ஏற்றுக்கொண்டு கேட்டுச்சு, அதுக்கு ரியாக்ட் பண்ணாங்க, என்ன உண்டோ செஞ்சாங்க. தவறு இல்லையே. நான் ஒரு சொன்ன விஷயம் ஆட் பண்றேன். ஒரு டென்ஷன் வந்து அணுலை ஒழுங்கா ஓடல அப்படின்னா இன்னும் பயமாது எங்களுக்கு. அணுலை ஒழுங்கா இயக்கம் காசிநாத பாரதி சொல்றது போல. நீங்க சொல்ற விஷயம் வந்து சார், நான் சொல்ல நீங்க சொல்ற விஷயம் வந்து அவர் சொல்ற விஷயம் 70% இன்டிஜினைசேஷன் நடக்கும் அப்படி சொல்றது வந்து இந்தியாவிலே பொருட்கள் தயாரிக்கப்படும் சொல்றது வந்து 3வது 4வது உலக
இரண்டாவது கட்டி முடிச்சாங்க. இல்லைங்க, நான் சொல்றது in future. ஐயோ, அவர் சொல்றது வந்து மூன்றாவது நான்காவது அணுகுலைகளுக்கு காங்கிரஸ் அரசாங்கம் ஒப்பந்தம் போட்டுச்சு, திருப்பி பிஜேபி ஒப்பந்தம் போட்டுச்சு. அந்த மூன்றாவது நான்காவது அணுகுலைகளில் 70% இண்டிஜினைஸ் பண்ணாங்க. ட்ரை பண்றோம் 70% மேக் இன் இந்தியால வரும். காசிநாத பாரதி சொன்னது போல அந்த இவர் ஆர்.எஸ். சுந்தர் அவர் மிக தெளிவாக இது குறித்து செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி இது என்ன பிரச்சனை என்னன்றதை தெளிவா அறிக்கையா கொடுத்திருக்காரு. ஆனா நீங்க எதுவுமே சொல்ல மறைக்கிறாங்க, ரகசியம் காமிக்கிறாங்க. அது தவறான விஷயம் இல்லையா? செப்டம்பர்ல ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இந்த பிரச்சனை இருக்குது, அக்டோபர்ல ஓடாதுன்னு சொன்னாங்க. அதுதான் அக்டோபர் மாதம் ஏன் விளக்கம் கொடுக்கணும்னு கேக்குறேன். ஆமா, நான் எனக்கு இல்ல சார், ஒரு மாதம் விளக்கம் கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது? they have a problem, they will solve it. Technical problem. they are not bound. It's my money. பாத்தீங்க எல்லாமே my money. It's our money. என்னுடைய வரிப்பணம் என்ன ஒருத்தர் கேட்ட மாதிரி தான். ஆமா, அதெல்லாம் அது அந்த மாதிரி பேசுறாங்க. எங்க போறது? அரசாங்கம் போறது. அது எப்படி சொல்றீங்க? தெளிவாக சொல்றாங்க. எல்லா அரசாங்கம் உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? முடியல. அரசினுடைய எல்லா செயல்பாட்டுகளையும் ஆர்டிஐ மூலமா தெரிஞ்சுக்கோங்கன்னு பேசிட்டு காலகட்டம் இந்த கேள்வி கேட்கக்கூடாது. எத்தனை ஆர்டிஐ போட்டிருக்காரு? டீடைல் கொடுங்க. எல்லா கேஸ் நான் ஆர்டிஐ மூலமா இடைவேளைக்கு பிறகு பேசலாம். இடைவேளைக்கு பிறகு உங்க கருத்து கேட்கிற இந்த நடுவில் உங்களால பேச முடியல. இடைவேளைக்கு பிறகு பேசலாம். மக்கள் மேடை இடைவேளைக்கு பிறகு தொடரும். மக்கள் மேடை தொடர்கிறது. மக்கள் மேடையில் இது மக்கள் கேள்விக்கான நேரம். முதலில் அழகேசன் என்கிற நேயர் இருக்கிறார். திரு அழகேசன், என்னுடைய கேள்வி நாராயணன் ஐயா அவர்களிடம். ஐயா வணக்கங்க ஐயா. ஐயா, 6 மாத காலமாக கூடங்குளம் அணுமின் நிலையம் செயல்படாமல் இருக்கின்றன. அப்படி இருக்கும் பொழுது அப்பொழுதே அதற்கான அறிவிப்பை வெளியிடப்படாமல் மௌனமாக இருந்துவிட்டு தற்பொழுது அடுத்த மாதம் செயல்படும் என்று சொல்வது உண்மையிலேயே மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்கான நோக்கமா, அல்லது மாநில பாஜகவை வர இருக்கின்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வைப்பதற்கான நோக்கமா என்பதை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். இதுக்கு தேர்தல் சம்பந்தம் இல்லை. ஏனென்று சொன்னால் ஜூலைல செஞ்சது வந்து 2 மாசம் ஷட் டவுன். அதற்கு பிறகு நான் சொன்னது போல அந்த ஃபியூலிங்லாம் முடிச்ச பிறகுதான் டெக்னிக்கல் ப்ராப்ளம் பார்த்துருக்குறாங்க. பார்லிமெண்ட்ல கேட்டதுக்கு உண்டான பதில் தான் அடுத்த மாதம். அது மட்டும் இல்ல, கல்பாக்கம் கூட இன்னொரு யூனிட் ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அதனால இதுக்கும் அரசியலுக்கும் எந்த விதமான ஒரு சம்பந்தமும் கிடையாது. அடுத்தா குமார். என் கேள்வி பாரதி சார். சார் வணக்கம். மத்திய அரசு வந்து 500 யூனிட் தமிழ்நாடு கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதை அவங்க கொடுத்துட்டுன்னு சொல்லியிருக்காங்க. தமிழக அரசு இது வரைக்கும் எந்த அறிவிப்பும் கொடுக்கலையா? இல்ல, மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 2 நாளைக்கு முன்பு எழுதிய கடிதத்தில் ஏற்கனவே வந்து அணு உலை மூலமாக, கூடங்குளம் அணு உலை மூலமாக 650 மெகாவாட் ஏற்கனவே பெற்றிருக்கிறோம் என்பதையும் சொல்லி தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அது இல்லாததுனால இப்போ வந்து கோடைக்காலம் நெருங்குகின்ற காலத்தில் வந்து தமிழகத்திற்கான மின் தேவை வருகின்ற போது நிச்சயமாக எங்களுக்கு தேவை இருக்கிறது. அதனால 2வது யூனிட்டையும் செயல்பட தொடங்குங்கிற கோரிக்கை வச்சிருக்காங்க. அது இல்லாமல் இன்னைக்கு அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் கேட்ட கேள்விக்கான பதில் தான் ஜிதேந்திர சிங்கிற அணுசக்தி துறையினுடைய அமைச்சர் கொடுத்த பதில் தான் இது. அது சம்பந்தமாக தான் இந்த டிபேட் நடந்துகிட்டு இருக்கு. நாராயண ஐயா அவர்கள், அணு உலைக்கு எதிரான அமைப்புகள் வந்து வெளிநாட்டோட தூண்டுதல் பேரில் தான் செயல்படுறாங்க சொன்னீங்க. அதுக்கான சட்டப்படியான ஆதாரம் உங்கள் கையில் இருக்கா? இல்லை, நிறைய இந்த மாதிரியான வழக்குகளே நிறைய இருக்கு. நான் சொல்லலை, இது எல்லாமே வழக்குகளாகவே இருக்குது. பல பேருடைய பாஸ்போர்ட் முடைக்கிறதுக்கு பல என்ஜிஓஸ்னுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸை ஃப்ரீஸ் பண்ணிருக்கிறாங்க, நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து இன்னைக்கு நேரத்தில் தொடர்ந்து 3-4 வருடங்களாக நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறோம். இது குறித்து மிகப்பெரிய விவாதங்கள் நடந்திருக்கிறது. இப்ப பிரச்சனையே என்னன்னாக்க, இந்த அணு உலை இந்த அணுசக்தியானது நமக்கு இன்றியமையாத தேவை. இதை வந்து நம்ம எடுத்துட்டு இன்னும் அதிக அளவில் கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரணும் தான் பார்க்கணுமே தவிர இது போன்ற அரசியல் சூழ்ச்சிகளுக்கு பலியாக கூடாதுன்றதுதான் அரசனுடைய பார்வையா. சுந்தரராஜன் அவர்களுக்கு, சார் நீங்கள் வந்து ஆபத்து இருக்குது அதில் இருக்குது அப்படின்றதுனால அதை வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அது என்ன ஆபத்துன்னு தெரியல. நீங்கள் சொல்கிறத பார்த்தா அது அணு உலையா அணு ஆயுதமான்ற மாதிரி பயமாக இருக்குது. அது ஒன்று. இன்னொன்று, அப்படி நீங்கள் சொன்னது துரதிர்ஷ்டவசமாக உண்மையாயிடுச்சுன்னா மத்திய மாநில அரசு மக்களை காப்பாற்றுறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கீங்க? அது கொஞ்சம் விளக்கமாக கேட்டுக்கிறேன்.
அதாவது அணுவுக்கும் அணுகுண்டுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. மட்டுப்படுத்தப்பட்ட தொடர்வினை, மாடரேட்டட் செயின் ரியாக்ஷன், அது வந்து அணு உலை. நாட் மாடரேட்டட், மட்டுப்படுத்த முடியாத தொடர்வினை அணுகுண்டு. ரெண்டு வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். இங்க இந்த கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து அணுவுலை நடந்துட்டே இருக்கும். இதை எது கண்ட்ரோல் பண்ணி வைக்குதுன்னா, ஒரு மிஷின் கண்ட்ரோல் பண்ணி வைக்கும். ஒரு இயந்திரம் வந்து அந்த செயின் ரியாக்ஷனை கண்ட்ரோல் பண்ணி வைக்கும். இந்த மிஷின், பழுதாகாத மிஷின் உலகத்தில் ஒன்று இருக்கா? ஃபெயிலியரே ஆகாத மிஷின் உலகத்தை ஒன்று இருக்கா? கிடையாது இல்லையா? ஸோ 100% ஃபெயிலியர் ப்ரூஃப்லாம் கிடையாது. நிச்சயமாக ஒரு இயந்திரம் வந்து அது பழுது அடையத்தான் செய்யும். அப்படி பழுது அடைந்தால் அணுவுலையும் அணுகுண்டும் ஒன்று தான். நான் ஃபுகுஷிமாவுக்கு போயிட்டு வந்தேன். நான் வந்து 2013 ஃபுகுஷிமாவுக்கு போயிட்டு வந்தேன். அந்த 60 கிலோமீட்டர் சுற்றளவில் மக்கள் யாருமே கிடையாது. 60 கிலோமீட்டர் சுற்றளவு. நீங்கள் கல்பாக்கம் வந்து சென்னையில் இருக்க லைலா காலேஜ் வந்து கல்பாக்கம் வந்து 52 கிலோமீட்டர் தான். நீங்கள் ஒரு விபத்து நடந்தால் என்ன ஆகும் சென்னை நீங்கள் யோசிச்சு பாருங்க. 1.5 கோடி மக்கள் 2 கோடி மக்கள் என்ன ஆவாங்க? சரி, அப்படி விபத்து இருந்தால் ரெண்டாவது கேள்வி என்னன்னா, அப்படி விபத்து இருந்தால் மத்திய அரசாலையும் மாநில அரசாலையும் காப்பாற்ற முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக முடியாது. இன்னைக்கு வெள்ளம் வந்து காப்பாற்றுறதுக்கு நிறைய தன்னார்வர்கள், நிறைய இண்டிவிஜுவல்ஸ் நிறைய உள்ள போய் காப்பாற்றி கொண்டு வந்தோம். நீங்க உள்ள போனீங்க, எல்லாரும் உள்ள போனாங்க, போட் வச்சு வெளியே கொண்டு வந்தோம். நாளைக்கு ஒரு அணுவுலை விபத்து இருந்துச்சுன்னா யாருமே உள்ள போக முடியாது. நானே போக மாட்டேன், நீங்க போக முடியாது. நம்ம எங்கேருந்து தப்பிச்சு எவ்வளவு தூரம் அந்த அணுவுலை இருக்கிறது வெளியே போறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு நல்லது. ஆக மத்திய மாநில அரசு நம்மளை காப்பாற்றணும் நம்பிக்கை துப்புரா கிடையாது. அதுக்கு திட்டமே கிடையாது. மக்களுக்கு 4 கேள்விகள் வச்சிருக்காங்க. அதனோடு சேர்த்து அது சில மறுப்புகளும் உங்களிடம் இருக்கும். திரு ஐயநாதன் ஆரம்பிக்கிறேன். இறுதி கருத்தோடு சேர்த்து உங்களுக்கான பதில்களை நிறைவு செய்யுங்க திரு ஐயநாதன். ஆமா, அடிப்படையில் என்னன்னீங்கன்னா, அணுசக்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு வளர்ச்சி அப்படின்னு அவங்க காட்டுறாங்க. இந்த நாட்டில் ஒரு வளர்ச்சி அப்படின்னம்னா அந்த தொழில்நுட்பத்தை பற்றி, அந்த தொழிற்சாலையை பற்றி, அந்த யூனிட்டை பற்றி வெளிப்படையாக இல்லாது ஏன் என்ற கேள்வி. ரெண்டாவது, எங்களை போன்றவர்களுக்கு இந்த தொழில்நுட்பத்தை குறித்தான ஒரு அச்சத்திற்கு ஏராளமான பின்னணி காரணங்கள் இருக்கின்றன இல்லையா? செர்னோபில் இருக்கு, வரலாற்று சான்றுகள் நிறைய இருக்குது. ரெண்டாவது விஷயம், இந்த நாட்டிலே நடந்த ஒரு விஷயத்தை நீங்க எடுத்துக்கங்க. ஒரு பெரும் விபத்தை சமாளிக்கக்கூடிய ஒரு நாடு அல்ல. போபால்ல ஏற்பட்ட அந்த யூனியன் கார்பைடு ஃபேக்டரியில் ஏற்பட்ட அந்த லீக், அது ஒரு கெமிக்கல் ட்ராஜடி, ரசாயன பேரழிவு. அதுல எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னு நீங்க பாருங்க. எத்தனையோ 1000 பேர் செத்து போனாங்க. பல்லாயிரக்கணக்கான பேர் கண்களை இழந்தார்கள், வாழ்வாதாரங்களை இழந்தார்கள். இன்று வரை அவங்களுக்கு அந்த முழுசா காம்பன்சேஷன் கூட வரல. அப்படிப்பட்ட நாம வந்துட்டு ஒரு SBR அண்டர் ப்ரிப்பேர்டு நேஷன், இதுதான் நீங்க நம்ம கவனத்தில் கொள்ளணும். அதுதான் முக்கியம். அப்ப நீங்க வளர்ச்சிக்கான ஒரு தொழில்நுட்பம்னு நீங்க அணுசக்தியை நீங்க காட்டுறீங்க அப்படின்னம்னா, அந்த வளர்ச்சியை மக்களிடமிருந்து மறைப்பது ஏன்? மக்கள் அந்த வளர்ச்சிக்கு எதிரானவர்கள். எனவே இது ஆபத்தற்றது, இது சரியாக இயங்குகிறது என்பதனை மக்களிடம் வெளிப்படையாக சொல்லுங்கள். அதில் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவருடைய. ரொம்ப சுருக்கமா உங்க 3 பேருக்கும் ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க. எந்த நாட்டிலுமே இந்த அணுசக்தியை உபயோகிக்கிறது இல்லைன்னு சொன்னார் சுந்தரராஜன் கூட. சீனா வந்து 110 அணு உலைகள் 2030க்குள்ள பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்களுடைய அத்தனை மின் தேவைகளுமே அணு உலைகள் மூலமாகத்தான் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுல முக்கியமான விஷயமே, அமெரிக்கா போன்ற நாடுகள் அதுல இருந்து வெளியே வராங்கன்னா அந்த தொழில்நுட்பத்துக்கு இப்பதான் நாம போறோம். அவங்க எப்பயோ அதை செஞ்சுட்டாங்க. இதனாலதான் நம்முடைய இயற்கை வளங்களை நாம் அழித்துக் கொண்டிருக்கிறோம். உதாரணமாக நிலக்கரி, இது போன்ற மாற்று எரிபொருள் தேவை என்கின்ற காரணத்தினாலதான் இது இந்த அணுசக்திக்கு போகிறோம், சோலார் பவருக்கு போறோம். இப்ப கல்பாக்கம் எத்தனையோ ஆண்டுகளாக இருக்கிறது. அங்கிருந்து சென்னைக்கு வரவில்லையா மின்சாரம்? 40% வந்து ஒவ்வொரு மாதமும் நம்ம 40% இங்க கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இல்லைன்னு சொல்ல முடியுமா? 440 மெகாவாட் உற்பத்தி ஆகுது. தென்னிந்தியா முழுக்க மட்டும்தான் அது போய்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி நம்ம இவர் காசிநாத பாரதி சொன்னது போல முதல்ல தயார் பண்ண அந்த உற்பத்தி ஆனதுல 650 மெகாவாட் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குது. இதுல ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் வரும்பொழுது அதை நாம் சரி செய்து இன்னும் முன்னேற பார்க்க வேண்டுமே தவிர தொடர்ந்து குறைகளை சொல்லி ஒரு அச்சத்தை, பீதியை உருவாக்குவது சரியான ஒரு காரியம். சுந்தரராஜன், ஒரு ரயில்வே பட்ஜெட்ல ஒரு ரயில்வே அமைச்சர் வந்து ஒரு இணைப்பு பெட்டி தொழிற்சாலையை நான் வந்து ஒரிசா மாநிலத்துக்கு தர்றேன்னு சொல்லி சொன்னார்னா, மறுநாளே பீகார் மாநிலம், உத்தரப்பிரதேஷ்ல இருந்து அவங்க எம்பிக்கள், முதலமைச்சர்லாம் ரயில்வே அமைச்சர் போய் பார்த்து, ஐயா நீங்க ஒரிசாக்கு மட்டும் கொடுத்துருக்கீங்களா, எங்க மாநிலத்துக்கும் ஒரு இணைப்பு பெட்டி தொழிற்சாலை கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. தமிழ்நாட்டுக்கு கூடங்குளத்துல 2 இல்ல 6 அறிவிச்சிருக்காங்க. கல்பாக்கத்துல இன்னும் 4 கொண்டு போறாங்க. பக்கத்துல ஏதாவது ஒரு மாநிலம் போய் ஏன் நீங்க கல்பாக்கத்தையும் கூடங்குளத்தையும் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே தெரியுங்க, எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தானே ஏதாவது ஒரு மாநிலம் இந்தியாவில் கேட்டிருக்கா? நிச்சயமா கேட்காது. அவங்களுக்கு தெரியும் இது ஒரு அழிவான தொழில்நுட்பம். கூடங்குளம் அணு உலை இறந்து பிறந்த குழந்தை, அதை புதைப்பது மட்டுமே சரியான தீர்வா இருக்க முடியும். எல்லா ஸ்டேட்ஸ்லயும் வருது இந்த அணு உலைன்றது, எல்லா ஸ்டேட்ஸ்லயும் வருது. அதுதான் நம்ம சொல்லுறது. அதனால என்னன்னா, மூட்டை பூச்சிக்கு பயந்து கொண்டு வீட்டை கொளுத்த முடியாது.
பேருந்துல போறோம், விபத்து நடக்குதுங்கிறதுக்காக பேருந்துல ஏறாமலே இருக்க முடியாது. விமானத்துல விபத்து நடக்குதுங்கிறதுக்காக விமானத்துல பயணிக்காம இருக்க முடியாது. என்ன இல்ல இல்ல ஆபத்துகள் இருக்குங்கிறதுக்காக வந்து அதுல வர மின்சாரம் இல்லனா மின்சாரத்தை அரசு கொடுக்கலன்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்லுவீங்க. அப்படி எல்லாம் கொண்டு போங்க. இல்ல இன்னைக்கு நிலக்கரியை பயன்படுத்த கூடாதுன்னு இன்னைக்கு வந்து எல்னினோ மாநாட்டுல முடிவு பண்ணிட்டாங்க. இனிமே வந்து நிலக்கரியை நம்ம பயன்படுத்த முடியாது, 2% குறைவா குறைக்கணுங்கிற மாதிரி அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. இனிமே இதை வந்து நிலக்கரியை பயன்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட கால சூழ்நிலையில நம்ம அணு சக்தியை பயன்படுத்தி ஆகணும். அப்புறம் அந்த 30,000 கண்ணாடி நீங்க சொன்னதுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். ஒட்டு மொத்தமா வந்து 30,000 கண்ணாடி மக்கள் பேசிக்கிட்டதா சொல்லல, நீங்க அது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தால் உருவாக்கப்பட்ட கோயபிள்ஸ் பிரச்சாரம். ஏறக்குறைய 305 டிஎம்சி மட்டும் கடல்ல கலந்திருக்கு. ஏன்னா அவ்வளவு லட்சக்கணக்கான கண்ணாடிகள் தண்ணி பெய்த போது நீங்க வந்து 30,000 கண்ணாடி அங்க பாதிச்சதுன்னு சொன்னீங்கன்னா, அன்னைக்கு ஒரே நாள் 1ஆம் தேதி மட்டும் 49 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. இன்னைக்கு வந்து இந்த காவிரியில நம்ம கேட்கறது வந்து 205 டிஎம்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். ஒட்டுமொத்த ஓராண்டுக்கான 15 மாவட்டத்திற்கான நீர் தேவை வந்து 205 டிஎம்சி. ஆனா இப்ப கடல்ல கலந்தது 305 டிஎம்சி தண்ணி. அப்படிப்பட்ட இதை வந்து நீங்க ஏதோ வந்து அந்த செம்பரப்பாக்கம் நீராலதான் இங்க வந்து அந்த மாதிரி மக்கள் பயன்பாட்டுக்கு பயன்படுத்தி இருக்கலாம். இல்ல செம்பரப்பாக்கம் நீராலதான் வெள்ளம் வந்த மாதிரி ஒரு மாயையை உருவாக்கிடுறீங்க. இயற்கைன்றீங்க, இயற்கையே குற்றவாளின்றீங்க. இல்ல இல்ல குற்றவாளிகள் மக்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் இருக்காங்க. அதுக்காக நான் வந்து இயற்கை செம்பரப்பாக்கத்தை மட்டும் குற்றவாளியா நீங்க காட்டாதீங்கன்னு நான் சொல்றேன். அதுக்குள்ள போவேனா விவாதத்தை நிறைவு செய்யலாம். நிகழ்ச்சியில் கலந்து நன்றி. மீண்டும் ஒரு மக்கள் மேடை நிகழ்ச்சியில் சந்திப்போம்.